السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 7 தடவை ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக நாம் ஆசைப்பட்டதை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துஆக்களையும் திக்ருகளையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு துஆக்களுக்கும் திக்ருகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. யார் இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த துஆவை ஓதுகிறார்களோ அல்லாஹ் அவருக்கு நிச்சயம் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். யார் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுகிறாரோ அவருடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆ, ஹஸ்புனல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 7 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏனென்றால் ஃபர்தான தொழுகைகளுக்கு பின் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால் தான் நபி அவர்கள் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னும் ஓதக்கூடிய துஆக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஃபர்தான தொழுகைக்கு பின் நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற துஆக்களை நாமும் ஓதுவோம். இந்த துஆக்களினுடைய சிறப்பை அறியாதவர்களுக்கு இந்த துஆவினுடைய சிறப்பை கூறி நாம் அவர்களையும் இந்த துஆக்களை ஓத வைப்போம். அல்லாஹ் மிகச்சிறந்த கூலியை நமக்கு வழங்குவான்.